class we are going to discuss about go back in ARQ. ARQ means automatic repeat request. So go back in ARQ protocol வந்து ஒரு sliding window protocol. So sliding window protocol normal stop and wait protocol க்கு என்ன difference அப்படினு பார்த்தோம் அப்படினா stop and wait protocol அப்படிங்கிறது வந்து sender வந்து at a time only one data frame தான் send பண்ண முடியும். So receiver side வந்து acknowledgement எப்ப receive ஆகுதோ அதுக்கு அப்புறம் தான் next data frame வந்து send பண்ண முடியும். But sliding window protocol வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா group of that is multiple frames வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படினா sender வந்து send பண்ணிக்கலாம். So go back n அப்படிங்கிறது ஒரு sliding window protocol. So here n அப்படிங்கிறது வந்து எதை define பண்ணுது அப்படினு பார்த்தீங்கன்னா sender உடைய window size. இப்போ suppose sender உடைய window size வந்து 3 அப்படினா go back 3 ARQ அப்படினா என்ன மீனிங் அப்படினு பார்த்தோம்னா sender வந்து at a time 3 data frames வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படினா send பண்ணிக்கலாம். So the n அப்படிங்கிறது sender sideல இருக்கிற window size வந்து டிஃபைன் பண்ணுது. So அந்த டிபெண்டிங் upon அந்த window size டிபெண்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படினா எத்தனை frames வந்து நம்ம சென்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத டிசைட் பண்றோம். So இது அதே மாதிரி go back n அப்படிங்கிறது என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுது அப்படினா that pipelining that is இப்ப sender வந்து மல்டிபிள் frames வந்து எதுவரை சென்ட் பண்ணிக்கலாம் அப்படினா இப்ப 3 frames சென்ட் பண்ணுது அப்படினா 3 frames வந்து சென்ட் பண்ணிரும். So before first data frame ஓட acknowledgement ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை frame சென்ட் பண்ணனும் அத்தனை frames வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா சென்ட் பண்ணிக்கலாம். So அதான் pipelining கான்செப்ட் அப்படினு சொல்றோம். So அதே மாதிரி frame numbers எல்லாமே எப்படி பண்ணிருப்போம் அப்படினா ஒரு sequential orderல வந்து அரேஞ்ச் பண்ணிருப்போம். இப்ப 4 frames அப்படினா 0 1 2 3 next 0 1 2 3 so இந்த மாதிரி sequential orderல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா அரேஞ்ச் பண்ணிருப்போம். So number of frames வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கும் அப்படினு சொல்லிருக்கோம் அப்படினா விண்டோவோட சென்டரோட விண்டோ சைஸ் டிபெண்ட் பண்ணிருக்கும். So இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாப்போம் எப்படி டேட்டா வந்து சென்ட் பண்ணுது go back in protocol அப்படின்றது. So இப்போ acknowledgement வந்து சப்போஸ் ஒரு பர்టిక్యులர் டைம் பீரியடுக்குள்ள acknowledgement வந்து ரிசீவ் ஆகல சென்டருக்கு அப்படினா என்ன பண்ணனும் அப்படினா கரண்டா அந்த விண்டோ சைஸ்ல எத்தனை frames இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணனும் அப்படினா ரீட்ரான்ஸ்மிட் பண்ணனும். So அதான் இங்க சொல்லிருக்கோம் the acknowledgement of the frame is not received within an agreed upon time period. All frames in the current window are transmitted. அந்த current window குள்ள என்னென்ன frames எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணனும் அப்படினா sender வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணனும். So for example இப்ப விண்டோவோட சைஸ் வந்து நான் 4 அப்படினு சொல்லி டிசைன் பண்றோம். So அப்ப sender வந்து 4 frames வந்து at a time சென்ட் பண்ணிக்கலாம். So நம்ம frameோட நம்பர்ஸ் எப்படி பண்றோம் அப்படினா 0 1 2 3 அப்படினு சொல்லி நான் 4 frames வந்து நம்பர் வந்து அசைன் பண்றோம். So இப்ப sender side first frame சென்ட் பண்ணுது second third and fourth frame. So இந்த மாதிரி 4 frames வந்து சென்ட் பண்ணிரோம். சென்ட் பண்ணிட்டு so current windowல வந்து 0 1 2 3 அப்படிங்கற frame வந்து நம்ம 4 window frames வந்து சென்ட் பண்றோம். First 0 frame ஓட acknowledge வந்து receiver இருந்து sender வந்து receive ஆயிடுச்சு அப்படினா next data frame வந்து சென்ட் பண்றாங்க. ஒரு window size வந்து என்ன ஆகுது அப்படினா acknowledgement receive ஆனனால ஒரு frame வந்து என்ன ஆகுது அப்படினா ஸ்லைட் ஆகுது. So 0 frame வந்து நமக்கு acknowledgement receive ஆயிடுச்சு. இப்ப அடுத்த frame கவர் பண்ணுது 4th frame. So அப்ப 4 அப்படிங்கற frame வந்து நம்ம sender வந்து receiverக்கு சென்ட் பண்ணுது. Next 1 அப்படிங்கற data frame ஓட acknowledgement வந்து receive ஆகுது. So அப்ப என்ன பண்ணனும் அப்படினா உன்னோட acknowledgement receive ஆனனால current window வந்து என்ன ஆகுது அப்படினா ஒரு frame வந்து ஸ்லைட் ஆகுது. that is 5th frame க்கு போகுது. So அப்ப 5th frame வந்து sender வந்து receiverக்கு சென்ட் பண்றாங்க. Suppose இப்ப செகண்ட் டேட்டா frame ஓட acknowledgement வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படினா நமக்கு என்ன பண்ணனும் அப்படினா இப்ப கரண்ட் விண்டோல எதெல்லாம் இருக்கு அப்படினா செகண்ட் frame third frame fourth frame and fifth frame. So the 4 frames வந்து இந்த கரண்ட் விண்டோல இருக்கு. இப்ப செகண்ட் டேட்டா frame ஓட acknowledgement ரிசீவ் ஆயிடுச்சு அப்படினா நம்ம ஆல்ரெடி third frame சென்ட் பண்ணிட்டோம் fourth fifth இந்த மாதிரி 3 frame வந்து ஆல்ரெடி சென்ட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிட்டு எந்த டேட்டா ஃப்ரேமோட acknowledgement லாஸ் ஆகுதோ அந்த டேட்டா ஃப்ரேம்ல இருந்து கரண்டா விண்டோல வந்து எந்த ஃப்ரேம் வரை இருக்கோ அந்த எல்லா ஃப்ரேமையும் சென்டர் வந்து என்ன பண்ணிருது அப்படினா ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுது. சோ அப்ப 2 3 4 5 சோ இந்த மாதிரி 4 டேட்டா ஃப்ரேமை திரும்ப என்ன பண்றோம் அப்படினா ரீட்ரான்ஸ்மிட் பண்றோம். இது எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிட்டு அகைன் ரீட்ரான்ஸ்மிட் பண்றோம். So go back n அப்படின்றதுல எந்த இடத்துல எந்த டேட்டா ஃப்ரேம்ல acknowledgement லாஸ் ஆகுதோ அதுக்கு அப்புறம் சென்ட் பண்ற எல்லா டேட்டா ஃப்ரேமையுமே நம்ம என்ன பண்றோம் அப்படினா ரீட்ரான்ஸ்மிட் பண்றோம்.
ஸ்டாப் அண்ட் வெயிட்ல வந்து இந்த மாதிரி மல்டிபிள் ஃப்ரேம்ஸை சென்ட் பண்ணாம நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டேட்டா ஃப்ரேமை சென்ட் பண்ணிட்டு அக்னாலஜ்மெண்ட் ரிசீவர் ஆனதுக்கு அப்புறம் அனதர் டேட்டா ஃப்ரேமை வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து கோ பேக் என் ஏஆர்கியூக்கும் இது ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகாலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.